ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பக்தர்களே, அந்த ஜெகந்நாதனின் பூரியில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஜெகந்நாதனின் ரத யாத்திரையை இப்பொழுது நாம் நேரடி ஒளிபரப்பில் செவித்துக் கொண்டிருக்கிறோம். தெலுங்கிலே ஆஷாட மாதம் பிறந்துவிட்டது. அந்த ஆஷாடத்தை முன்னிட்டு 3வது நாளாக இன்று இந்த ரத யாத்திரையானது ஆரம்பமாகி சுமார் 9 நாட்கள் இந்த ரத யாத்திரையானது நடைபெறும். பூரியில் நடைபெறும் உலக புகழ்பெற்ற ஜெகந்நாத ரத யாத்திரை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு ஆண்டும் தெலுங்கு ஆடி மாதம் ஆஷாடம் என்று கூறுவார்கள். 2வது நாளில் ஆரம்பித்து 9 நாட்கள் முழுதுமாக இந்த ரத யாத்திரை முடிவுறுகிறது. சகோதரி சுபத்ரையின் கோரிக்கையின் பெயரிலே ஊரை சுற்றி காண்பிக்க ஜெகந்நாதன் பலராமன், அதாவது பலபத்ரன் என்று அங்கு அவருக்கு பெயர், விஷ்ணுவிற்கு ஜெகந்நாதன் என்று பெயர். ஆக இருவரும் தங்கையுடன் தனித்தனி ரதங்களிலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை முன்னிட்டு இந்த சிறப்பான பூரி ஜெகந்நாத ரத யாத்திரை ஆரம்பமாகியது. பக்தர்களே, அந்த ரதங்களிலே உள்ள மூலமூர்த்திகளை, உற்சவ மூர்த்திகளை செவித்துக்கொண்டு நாமும் அந்த பகவானுடைய, அதாவது ஜெகந்நாதன், மகாவிஷ்ணு தான் ஜெகந்நாதன் என்று அங்கே மக்கள், அதாவது உலக மக்கள் அனைவரும் நம்புகிறார்கள். அப்படி அந்த ஜெகந்நாதனையும் பலபத்ரன் என்கின்ற பலராமரையும் திரௌபதி, அதாவது சுபத்ரை, அந்த சுபத்ரையை தனித்தனியாக ரதங்களிலே ஆசீனப்படுத்தி திருவீதி உலா வரச் செய்கிறார்கள். அந்த அருமையான காட்சியை நாம் சேவிக்க இருக்கிறோம். அதேபோல் தெலுங்கிலே ஆஷாட மாதம் பிறந்துவிட்டது. இதையொட்டி வட இந்தியாவிலே அனைத்து கோவில்களிலும், நம்முடைய தென்னிந்தியாவிலே அனைத்து கோவில்களிலும் சிறப்பான தெய்வ வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இதோ அங்கே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும் அந்த பகவானுடைய திருக்கோவிலிலே நாம் உள்ளே சென்று பார்த்தால் அத்தனை அழகாக வண்ணங்கள் தீட்டி புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட 3 ரதங்கள் தயாராக உள்ளது. அந்த 3 ரதங்களுக்கும் ஒவ்வொரு பெயர். அப்படி உலகிலேயே மிகவும் சிறப்பு பெற்ற இந்த ரத யாத்திரையானது மிகவும் சிறப்பாக பக்தர்களால் வழிபட்டு அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் இங்கே இருந்து, நம்முடைய இல்லத்திலிருந்து தொலைக்காட்சி மூலம், அதாவது SVBC தொலைக்காட்சி மூலம் சேவித்து கொண்டு அந்த பகவான்களுடைய அருளாசியை பெறலாம். ஸ்ரீ ஜெகந்நாதாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மகாவிஷ்ணுதான் இங்கே ஜெகந்நாதனாக அவதரித்து பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த பூரி ஜெகந்நாதருக்கு புனர்ஜென்மம் என்று பெயராம். எப்படி என்றால், அதெப்படி சாத்தியம் என்றால், மனிதர்களுக்கு மட்டும்தான் பிறப்பும் இறப்பும், மற்ற உயிரினங்களுக்கும் அது உண்டு. ஆனால் இறைவனுக்கு, பகவானுக்குமா இப்படி என்றால், அதுவும் அகிலத்தையே அரசாட்சி செய்யும் ஜெகந்நாதனுக்கு கூட இப்படியா? அதுவும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இப்படி நடைபெறுகிறது. அது எங்கே என்றால், பூரி ஜெகந்நாதர் நித்தியவாசம் செய்யும் அந்த பூரி ஜெகந்நாத ஆலயத்திலே, ஒடிசா மாநிலம் பூரி என்ற தலத்திலே இந்த பகவான் விஷ்ணு இங்கே ஜெகந்நாதனாக அவதாரம் எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரத யாத்திரையை மேற்கொண்டு தன்னுடைய சகோதரனுடனும் சகோதரியுடனும் அவளுடைய கோரிக்கையின் பெயரிலே திருவீதி உலா வந்து பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இதோ பூரி ஜெகந்நாத சுவாமி ரத யாத்திரை பூரியிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் அந்த சுபத்ரையை சேவித்து கொண்டிருக்கிறோம். மற்ற 2 ரதங்களிலும் பலராமன் பலபத்ரன் என்றும் விஷ்ணு ஜெகந்நாதனாகவும் அங்கே எழுந்தருளப் பண்ணி இதோ ரத யாத்திரை ஆரம்பமாகிறது. நாமும் சேவிக்கலாம். 100 ஆண்டு சம்பந்தப்பட்ட கோவில். அதாவது இந்த கோவிலானது
1161 அந்த நூற்றாண்டிலே 11வது நூற்றாண்டிலே அமைக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக பக்தர்களால் சேவிக்கப்பட்டு வருகிறது. இதோ அந்த தலத்தை பார்க்கும் பொழுது எப்படி அந்த தலத்திலே அந்த பகவான் எழுந்தருளினார், எதற்காக இந்த ரத யாத்திரையை மேற்கொண்டு பகவானுக்கு செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மிகவும் விசேஷமான இந்த பகவான் பக்தர்களை அருளிச் செய்கிறார். இன்றிலிருந்து ஆரம்பமாகி 9 நாட்கள் வரை இந்த ரத யாத்திரையானது முடிகிறது. ஆனால் பக்தர்கள் சுமார் ஒரு மாத காலத்திற்கு முன்பே இங்கே அந்த பகவானுக்கு செய்யும் தொண்டுகள் கைங்கரியங்கள் ஆரம்பித்து அனைத்து வித ஏற்பாடுகளையும் செய்து பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறவுள்ளார்கள். அப்படி அந்த பூரி ஜெகநாத ரத யாத்திரையை நாமும் நேரடி ஒளிபரப்பில் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். ஜெய் ஜெகநாதா, பூரி ஜெகநாதா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று அந்த பூரி ஜெகநாதரையும் பலபத்ரனையும் சுபத்ரையையும் சேவித்துக் கொள்ளலாம். இங்கே வண்ணமாக அந்த ரதங்கள் தயாரிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு ரதமாக ஏற்பாடு செய்யப்பட்டு அதிலே அந்த உற்சவ மூர்த்திகளை ஆசீனப்படுத்தி பக்தர்கள் மகிழ்ந்து கொண்டு அந்த ரத யாத்திரையை ஆரம்பித்து வைக்கிறார்கள். இப்படி ஜெகநாதன் நித்தியவாசம் செய்யும் உலக புகழ்பெற்ற தலம், கடற்கரை ஓர கோவில். வருடாந்திர பூரி ஜெகநாத ரத யாத்திரை சார்தாம் என்றும் பெரிய மேஜர் கோவில் என்றும் அப்படி அழைக்கப்படுகிறது. ஜெகநாதர் ஒரியா மாநிலம் என்றும் அந்த ஒடிஷா மாநிலத்திலே இந்த பூரி தலமானது அமைந்துள்ளது. அப்படி இதோ பக்தர்கள் எல்லாம் அந்த பகவானுடைய நாமத்தை கூறிக்கொண்டு பஜனைகள் செய்து கொண்டு அவனுடைய அனுகிரகத்தை பெறுகிறார்கள். கிழக்கு திக்குகள் திவ்யதாமம் பூரி க்ஷேத்திரம் சப்த மோக்ஷ க்ஷேத்திரத்திலே ஒன்று. 7 மோட்ச தலங்கள், அதிலே இந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் கூட ஒன்றாக கருதப்படுகிறது. சகோதரன் பலபத்ரன், சகோதரி சுபத்ரா தேவி சமேதனாய் கொலுவீற்றிருக்கும் ஜெகநாதனை கண்ணார தரிசித்து கொள்ளலாம். அனைத்து கோவில்களிலும் ரத யாத்திரையானது நடைபெறுகிறது. ஆனால் இந்த கோவிலில் மட்டும் 3 ரதங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதுவும் அந்த கோவிலிலே மூலமூர்த்திகளான விக்கிரகங்களை கூட மரக்கட்டைகளால், தாரு கட்டைகள் என்று கூறுவார்கள், அப்படி அந்த தாரு கட்டைகளால் அந்த மரங்கள் தனியாக வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு அதனால் செய்யும் விக்கிரகங்களைத்தான் இங்கே பூரி ஜெகநாத ஆலயத்திலே கொலுவீற்றிற்கு செய்திருக்கிறார்கள். அப்படி இந்த மந்திரத்தை படா தேவலா என்றும் ஸ்ரீ மந்திரம் என்றும் சங்க தேவலம், அதாவது சங்க தேவாலயம் என்றும் இப்படியாக பெயர் போனது. இது கலிங்க நாட்டு அரசன் முறைப்படி சிற்பங்கள் 1161ஆம் ஆண்டில் கட்டப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே கைங்கரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்படி இந்த பூரி ஜெகநாத ஆலயத்தை நாம் நேரடி ஒளிபரப்பில் ஜெகநாத ரத யாத்திரையை சேவித்து கொண்டிருக்கிறோம். இங்கே மக்கள் அனைவரும் கூட யாருடைய வாயிலிருந்தாகட்டும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்றும் ஜெய் ஜெகநாத என்றும் அந்த பகவானுடைய நாமங்களை கூறிக்கொண்டு ரதோத்சவம் கேசவம் திருஷ்டியா புனர்ஜென்ம நவித்யத்தே என்று அந்த ரதத்திலே எழுந்தருளிருக்கும் அந்த மூர்த்திகளை செவித்தால் மறுபிறவி கிடையாது என்றும் கூறுகிறார்கள். அவர்களுடைய பக்திக்கு எல்லையே இல்லை.
யார் என்ன நினைத்து கொண்டாலும் பரவாயில்லை என்று ஜெய் ஜெகந்நாதா ஜெய் ஜெகந்நாதா என்று லட்சக்கணக்கான பேர்கள் மக்கள் பக்தர்கள் அந்த பகவானை சேவித்து கொண்டு இதோ கோலாகலமாக அந்த ரதங்களை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். வடத்தை பிடித்து ரதத்தினை இழுத்தாலே மறுபிறவி கிடையாது என்றும் அதிலே எழுந்தருளியுள்ள அந்த பகவானுக்கு அந்த பகவானுடைய கருணா கட்டாட்சம் கிடைக்க வேண்டும் என்றும் சேவித்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு கூட பகவானுடைய கருணா கட்டாட்சம் கிடைக்க வேண்டும் என்று நாமும் சேவிக்கலாம். பூரியிலிருந்து நேரடி ஒளிபரப்பின் ஜெகந்நாத ரத யாத்திரை இதோ அங்கே பக்தர்களெல்லாம் குழுமியிருந்து அந்த ரதங்களை இழுப்பதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இப்படி அந்த அனந்தவர்மன் ஷோடகங்கா என்பவர் இந்த கோவிலை அமைத்ததாகவும் அதுவும் 11வது நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட இந்த தேவாலயம் கோவில் உலக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த கோவில். ஒடிஷா மாநிலம் பூரி என்ற தலத்திலிருந்து நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த சூரியனார் கோவிலை கூட அங்கே அந்த ஒடிஷா மாநிலத்திலே சூரியனார் கோவில் என்று ஒன்று இருக்கிறது. அதை கூட இந்த அரசன்தான் அமைத்தான் என்றும் அரசனால் அமைக்கப்பட்ட அந்த சூரியனார் கோவிலில் கூட பக்தர்கள் வந்து சேவித்து கொண்டு செல்லுகிறார்கள். அப்படி நாமும் சேவிக்கலாம் தொலைக்காட்சி மூலம் பகவானுடைய கருணா கட்டாட்சத்தை பெறுவதற்காக. ஜெய் ஜெகந்நாதா என்று சேவிப்போம். பக்தர்களே அவனுடைய கருணா கட்டாட்சத்தை பெறலாம். ஹரே கிருஷ்ணா என்று கூறும் பொழுது அந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை சதா சர்வ காலமும் நாம் சேவித்து கொண்டு, அதாவது ஸ்மரணை செய்து கொண்டு சேவிக்கலாம் அந்த பகவானை. அந்த கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அலங்கார பொருள்களையும் கொஞ்சம் கேப்பிவா அதனால் அந்த பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறுவதற்காக இன்று தெலுங்கிலே ஆடி மாதம் 3வது நாள் வெள்ளிக்கிழமை, தமிழிலே ஆனி மாதம் வெள்ளிக்கிழமை புனர்வசு நட்சத்திரம் என்று அந்த பகவானை நாம் சேவிக்கலாம். அப்படி பூரியிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெகநாத யாத்திரையை தொடர்ந்து சேவித்து கொண்டு அந்த கோவிலின் அமைப்புகளை பார்க்கலாம். ஜெய் ஜெகந்நாதா என்று சேவிப்போம்.
हरे मुरारे मधुकैटभारे गोविन्द गोपाल मुकुन्द शौरे 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 अनन्ता श्रीधर गोविन्द केशव अनन्ता श्रीधर गोविन्द केशव मुकुन्द माधव नारायण हरे मुकुन्द माधव नारायण हरे अनन्ता श्रीधर गोविन्द केशव अनन्ता श्रीधर गोविन्द केशव मुकुन्द माधव नारायण हरे मुकुन्द माधव नारायण हरे हरे मुरारे देवकी तनया गोपिका रमणा देवकी तनया गोपिका रमणा देवकी तनया गोपिका रमणा देवकी तनया गोपिका रमणा भक्त उद्धारण त्रिविक्रमा भक्त उद्धारण त्रिविक्रमा देवकी तनया गोपिका रमणा देवकी तनया गोपिका रमणा भक्त उद्धारण त्रिविक्रमा